ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். என்னென்னு யோசிக்கிறீங்களா? கார்ன் அண்ட் ஓட்ஸ் இது ரெண்டும் யூஸ் பண்ணி ஒரு கட்லெட் செய்யலாம். இது நீங்கள் கட்லெட்னும் சொல்லலாம், இல்லைனா வடனும் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கார்ன் நான் உரித்து எடுத்துருக்கேன். இது வந்து பச்சையாக தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இந்த சில கார்ன்லாம் பார்த்திங்கன்னா முத்திடும் இல்லையா, அது சாப்பிட வந்து டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி கார்னை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கோர்ஸ் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் ஒரு லார்ஜ் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துருக்கேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 4 பீஸ் ஆஃப் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், இது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை இது கூட உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணால் நீங்கள் வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போது நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க கார்ன் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அந்த பவுலில். சேம் தாங்க, வடை மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா வடையாக இருக்கும், ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா கட்லெட்டாக இருக்கும். இப்போ வேக வச்சு எடுத்த ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் உருளைக்கிழங்கை வந்து அதோடு சேர்த்து இந்த மாதிரி மெசிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து சூடாக இருக்குது, கை வைக்க முடியலன்றதுனால இந்த மாதிரி ஸ்மேஷர் வச்சு இந்த மாதிரி ஸ்மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக கறி மசாலா ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இதை சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அதை பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து மிளகாய் தூள் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது ரவை இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்த ரவை. இது வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் குவான்டிட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் இங்கே ஓட்ஸ் வந்து நல்லா பவுடராக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த ஓட்ஸ் பவுடரை இது கூட சேர்க்குறேன். ஓட்ஸுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லை வந்து மைதா சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ஓட்ஸ் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கிட்டத்தட்ட 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓட்ஸுக்கு பதிலாக நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம், இல்லை அரிசி மாவு சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வடை மாவு அளவுக்கு பதம் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து வடை தட்டுற மாதிரி நான் கையிலே வச்சு தட்டுறேன். நீங்கள் வந்து கட்லெட்டு கட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதில் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கையில் தான் தட்டுறேன். இப்போ தட்டிட்டு இதை ஷேப் பண்ணிவிட்டு ஓட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஓட்ஸில் வந்து இப்போது இந்த மாதிரி அவுட்டர் கோட்டிங் கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணி கோட் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் நான் இங்கே ஓட்ஸில் வந்து கோட் பண்ணி எடுக்கிறேன். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும் போது. கோட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து உதிர்ந்து வராது ஓட்ஸ் எல்லாம், அதோடு சேர்ந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். இப்போ அதே போலவே அடுத்த பேட்ச் 1 2 3 அந்த மாதிரி வந்து ஒரு கட்லெட்டையும் ஒரு ஷேப்லேயும் டிசைன் பண்ணி நம்ம இந்த ஓட்ஸோடு வந்து மேலே கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்க போகிறோம். நீங்கள் ஹார்ட் ஷேப் இருந்தாலும் ஹார்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம், எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாங்க, சூப்பராக வரும். இப்போ இதை கோட் பண்ணியாச்சு. சுற்றி நான் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இது ஃபுல்லாகவே ஓட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக செய்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக ஓட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன் ஓட்ஸ் கட்லெட்டை வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம். நான் இங்கே வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கார்ன் வந்து வேக வைக்கலை, அப்படியே வந்து பச்சையாக இருக்க கார்ன் போட்டதுனால நான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வேக வச்ச கார்ன் போட்டிங்கன்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க. கட்லெட் நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, சும்மா எண்ணெய் விட்டு 4 பக்கமும் வந்து கலர் செவந்து வர வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அவன் இருந்தாலும் அவனில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு வச்சு கூட எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வடை மாதிரி கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஆப்ஷனல் தான். இப்போது இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த எண்ணெய் வந்து அடங்கி வரணும். இப்போ வந்து பபிள்ஸ் வருது இல்லையா நமக்கு, அந்த பபிள்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இது நல்லா வேகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கார்ன் வந்து பச்சையாக இருக்குது இல்லையா, அதனால் உள்ளே நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்.
அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட நீங்கள் சாஸ், மயனஸ் இல்லை மின்ட் சட்னி அந்த மாதிரி எதை வச்சு வேணாலும் சர்வ் பண்ணாங்க. சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ஹெல்த்தியாக. மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.